ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருந்தால் ஆப்ஸையும் கேம்ஸையும் பார்த்தீங்கன்னா 99.99% டவுன்லோட் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணுற இந்த ஆப்ஸும் கேம்ஸும் சேஃபாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரே அஃபிஷியலாக வந்து அங்கீகரிப்பு கொடுத்ததுக்கப்புறம் கூட பிரைவசி பிரீச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆப் வந்து உடனே தூக்கிடுவாங்க. ஸோ அப்படி ரெடியாக இருக்க சில ஆப்ஸை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டாலே பண்ணிடாதீங்க. இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெகா அப்படிங்கிற இந்த வகையான ஆப் தான். இந்த மெகாங்கிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பத்திரமா இதுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கிளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது இப்போ சேஃபாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இது இப்போ சேஃபாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஆப்பாக தான் இப்போ வந்து வலம் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தான் இதை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சைனீஸ் ரன் பண்ணுறதுனால நம்ம டேட்டாக்கள் ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ யாராவது இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வேறு க்ளவுடுக்கு மாறிக்கோங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெரா பாக்ஸ். ஸோ இந்த டெரா பாக்ஸ் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப் தான். ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டேட்டா பிரீச்சஸ் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்போட ஓனர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சமீபத்தில் நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த ஓனர் யாருன்னே தெரில, ஒரு மிஸ்ட்ரி ஓனர்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஓனர் எந்த நாட்டுக்கு சொந்தமானவர், அவர் எங்கேருந்து இந்த சர்வர் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு தெரியாது. அதனால் இந்த சர்வரில் இருக்க உங்கள் டேட்டாஸ் வந்து சேஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இதை மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேற கிளவுடுக்கு மாறிக்கோங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனிடெஸ்க்ங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்புங்க. இது வந்து கைட் பண்ணுறதுக்காகவும் டீச் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்காக வந்து அவங்களோட சன்ஸோ டாட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து 2 மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் மிரரிங் வரும்போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ரைவசி இஷ்யூ தான். ஸோ இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அண்ட் சைனீஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கனால இதோட ஓனரும் பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்க்க போது டர்போ விபிஎன். ஸோ இந்த விபிஎன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் இது இப்போ வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். முழுக்க சைனீஸ் அண்ட் சிங்கப்பூரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஸோ சிங்கப்பூரில் தான் சர்வர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிங்கப்பூரில் இருந்து சைனாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதாகவும் ஷேர் ஆகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதன் பிறகு கடைசியாக பார்க்க போகிறது டெலகிராம் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஆப்பான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். சேஃப் அண்ட் செக்யூரான ஆப் தான். ஆனால் உள்ளே இருக்கவங்க அப்படிப்பட்ட நல்லவங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான ஸ்கேமர்ஸும் பார்த்தீங்கன்னா டெலகிராம்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளோ பேர் குமிஞ்சு கிடக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை வந்து பர்சனல் யூஸ்க்காக மட்டும், அதாவது 1-to-1 சேட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. இதோட செகண்டரி ஆப்புக்கும் இதே நிலைமை தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப் இருந்துச்சுனாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே இருக்க எல்லா ஆப்ஸுமே டேஞ்சரானு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே இருக்க எல்லா ஆப்ஸுமே செக்யூரானு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. இதுதான் உண்மை. இங்கே வந்து அவங்க அப்ரூவ் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்பும் கீப் அப் பண்ணுறாங்களா லாங் டைம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அதனால் எப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாறுது, டேட்டா பிரீச் நடக்குது, ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அந்த ஆப்பை தூக்கிடுறாங்க. ஆனால் மொபைல்லேருந்து ரிமூவ் பண்ணுறது நம்ம தான் பண்ணியாகணும். இன்ஸ்டால் பண்ண கை தான் அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணியாகணும். முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.